மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 21/2/2026 ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 689. இந்த 689க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு நம்ம அதில் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 06லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் 6ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 9 7 ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் நமக்கு 9ஆம் நம்பர் நீங்கள் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்பளே. அடுத்தபடி ஏபிபிசிஎஸ்சி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 69 நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசியில் ஒரு அருமையான நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 69 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம 21ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம என்ன பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 447. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். ஓகேவா? நம்ம நேற்று ஒரு நம்பர் கொடுத்தோம். இன்றைக்கி அதே நம்பர் தான் அவங்க தான் புக்கிங் எடுக்கிறாங்க. இன்றைக்கி நம்பர் மாற்றி கொடுக்குறோம். முன்னாடி இந்த நம்பர் தான் அவங்க புக்கிங் எடுப்பாங்க. நம்பர் வைக்கிற மாதிரி இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்பர் வச்சுக்கலாம் நம்பர்லேயே. ஓகேவா? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 985. இந்த 985 வச்சுன்னு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துல. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 985 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 451. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 985 வச்சு நமக்கு 2 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 210. இந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 210 ரூட் ஆப்ஷன் 451 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 7 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 210 வச்சு நமக்கு 7 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 815. இந்த 815 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 815 ரூட் ஆப்ஷன் 451 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 815 வச்சு அடியில் நமக்கு 9 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 689. அந்த 689 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 689 ரூட் ஆப்ஷன் 451 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா 1 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 689 வச்சு நமக்கு 1 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு நம்பர்ஸ் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம போர்டு மாறி பாஸ் ஆகணும். நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கண்டிப்பாக வேறு போர்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 days எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 days எடுத்துக்கலாம். இதில் 307. இந்த 307 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 307 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 584 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 0ன்னு கிடச்சிருக்கு. 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 307 வச்சு நமக்கு 9 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 985 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 985 ரூட் ஆப்ஷன் 584 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லாட்டி 0ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 985
55 வச்ச அடி நமக்கு 6 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 210. அந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 210 ரூட் ஆப்ஷன் 584 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர் 8 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஏன்னா ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 210 வச்ச அடியில் நமக்கு 8 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 815. இந்த 815 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 815 ரூட் ஆப்ஷன் 584 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 815 வச்ச அடியில் நமக்கு 3 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 689. இந்த 689 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 689 ரூட் ஆப்ஷன் 584 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 689 வச்ச அடியில் நமக்கு 4 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 4 3 வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா, இன்றைக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 4 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்துருக்கோம். மெயினாக 4 கொஞ்சம் 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். நம்மளே வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, இந்த மெத்தட் நம்ம புது மெத்தட்னால ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணல, அதனால தான் கேரண்டியாக சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 24 42 23 32 14 41 13 31 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க, இது ஒரு கசிங் மூடாக பாருங்கள். ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 689 மக்களே. 689க்கு நவீன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இன்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 40 பைசா 30 பைசா தான் நண்பர்களே ஏறும். ஓகேவா, அதுக்கு மேலே ஏறாது. இந்த சேனல் நடத்துகிறதே சும்மா ஏதோ ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரின்னு கூட நினச்சிக்கிற சொல்லலாம். ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஏதாச்சும் வரும். அந்த மாதிரி தான் வரும் நண்பர்களே. மற்றபடி வீடியோக்கெல்லாம் அமௌண்ட் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தபடியாக மணி அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான தொடர்ந்து சேனலை சூப்பராக வெண்ணி வந்து கொடுத்துட்டு வராப்புல. ஆல் போர்டுக்கு 9 4 கொடுத்துட்டாப்புல. இதுலேருந்து 9 நம்பர் சூப்பராக வெண்ணி கொடுத்துட்டாப்புல. பிஎன்சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 8 3 கொடுத்துட்டாப்புல. 8ஆம் நம்பர் பி போர்டில் சூப்பராக நியூஸ் கொடுத்துட்டாப்புல. ஏபிசியில் 89 பார்த்திங்கன்னா அவர் வந்து பிசியில் சூப்பராக ஒரு நியூஸ் தான். ஓரளவுக்கு சூப்பராக அருமையான கணிப்பு தான் எடுத்து வரப்புல. டெய்லியுமே ஒரு பிஎன்சி போர்டு சூப்பராக வெண்ணிஸ் கொடுக்குறப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி வரணுன்னு ஒரு அருமையான வெண்ணிஸ் எடுக்கலாம். அடுத்தபடியாக ராதா கிருஷ்ணா அவங்க பார்த்தீங்கன்னா 589 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 689 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்திருக்காங்க. நான் கொஞ்சம் பிசி சூப்பராக வெண்ணிஸ் ஆனால் ஏ போர்டு போட்டு வந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பராக வெண்ணிஸ் வந்துருக்கோம். அடுத்து மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 1 கொடுத்துருக்காங்க. 6ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காங்களே. 6ஆம் நம்பர் ஒரு அருமையான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 3 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காங்களே. 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியே சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. இதுவும் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஒரு அருமையான கணிப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக கணிப்பு எடுத்துருக்கீங்க. அடுத்தபடியே விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஓரளவுக்கு நம்பர் எடுத்துட்டாப்புல. 98ன்னு கொடுத்துட்டாப்புல ஏபிபிசிஏசிக்கு. ஆனால் நம்ம வந்து பிசி 89 அடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு அருமையான கணிப்பு எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடி அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 9 கொடுத்துட்டாப்புல. 9 நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ். ஆனால் ஏபிபிசிஏசியில் 96ன்னு கொடுத்துட்டாப்புல. 96 கொடுத்துட்டாப்புல. 69ன்னு போட்டுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸாக வந்திருக்கோம்னா 62 அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 706 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நேற்று கொஞ்சம் 7ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னு தெரியல, நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு அடிக்கிறீங்க. கொஞ்சம் லிமிட்டாக விளையாண்டுக்கேன். விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 0 60 இந்த மாதிரி கொடுத்துருக்குல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு.
ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 6ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை பண்ணிக்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தெரிவிச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களே. ஓகேவா? இது வந்து கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க, ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா?